சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒரு மாணவருக்கு அரிவாள் வெட்டும் விழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிக்கலாம். சாலமன் வணக்கம். என்ன நடந்தது? ஏன் மோதல் ஏற்பட்டது? அந்த வெட்டு காயம்பட்ட மாணவர் தற்பொழுது எப்படி இருக்கிறார்? விவரங்கள் என்ன? சென்னை கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில பச்சையப்பன் கல்லூரியானது செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியானது தற்போது மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில ஒரு சில கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இங்கு தேர்வானது நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி அட்மிஷனும் இந்த கல்லூரியில நடைபெற்று வரும் நிலையில நேற்று மாலை திடீரென இரு தரப்பு மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கல்லூரி வளாகத்திற்குள்ளே இந்த மோதலானது நடந்துள்ள நிலையில அந்த மோதல்ல திடீரென ஒரு மாணவர் கையில் வைத்திருந்த கத்தியால லேசாக ஒரு மாணவரை வெட்டியதாக கூறப்படுகிறது. இந்த மாணவருக்கு லேசான காயமடைந்த நிலையில உடனடியாக சக மாணவர்கள் அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக இன்று காலை பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் பேர்ல கீழ்ப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில மதுரவாயில் பகுதியை சேர்ந்த 3ஆம் ஆண்டு மாணவரான பீட்டர் என்பவருக்கு அந்த லேசான வெட்டு விழுந்திருப்பது தெரிய வந்தது. மேலும் இந்த மோதலுக்கான காரணம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில ரூட் தள விவகாரம் தொடர்பாக இந்த இரு தரப்பு மாணவர்களுக்கிடையே இந்த மோதலானது நிகழ்ந்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை தற்போது போலீசார் கைப்பற்றி தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக கல்லூரிக்கும் தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு ஒவ்வொரு மாணவர்களிடமும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணைக்கு பிறகு இதில் இரண்டு தரப்பு மாணவர்கள் யார், அதில் காயமடைந்த மாணவருக்கும் அவர்களுக்கும் என்ன மோதல், யார் வெட்டியுள்ளனர் என்பது தொடர்பான விவரங்களை சேகரித்து இது தொடர்பாக கைது நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் கீழ்ப்பாக்கம் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.